வணக்கம். நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற பெரிய போராட்டங்கள் எங்க நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? வெளியில இல்ல, நமக்குள்ளதான். இன்னைக்கு பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியா எழுதின அப்னி கம்சோரியோ சே லடே மஜ்பூத் பனே அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான புத்தகத்தோட சாராம்சத்தை தான் பார்க்க போறோம். நம்மளோட பலவீனங்களை எப்படி ஜெயிக்கிறதுன்னு இதுல இருந்து கத்துக்கலாம். இந்த புத்தகத்தோட மையக் கருத்தே இதுதாங்க. நம்மளோட மிகப்பெரிய போர்க்களம் எது தெரியுமா? நம்ம மனசுதான். இத ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நம்மளோட உண்மையான எதிரிங்க வெளியில யாரும் இல்ல, அவங்க நமக்குள்ளேயே தான் இருக்காங்க. அப்போ இந்த உள்ள இருக்கிற எதிரிங்க யாரு? அவங்க கூட சண்டையை எப்படி ஆரம்பிக்கிறது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? இந்த எதிரிங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்கள எப்படி ஜெயிக்கிறதுங்கிற வழிகளை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இது சும்மா ஒரு தத்துவம் மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒரு பிராக்டிக்கல் கைடு. சரி, அப்ப நாம எதை பத்தியெல்லாம் பேச போறோம்னு பாத்திரலாமா? முதல்ல உள்ள இருக்கிற எதிரிய பத்தி, அப்புறம் அகங்காரத்தோட விஷயங்கள், நம்ம செயல்களை கெடுக்கிற குறைகள்னு இப்படி ஒவ்வொரு விஷயமா பார்த்து கடைசியில எப்படி ஜெயிக்கிறதுங்கிற வழியையும் தெரிஞ்சுக்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். உள்ளிருக்கும் எதிரி, அதாவது நம்மள நாமளே சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது. சொல்லப்போனா இதுதான் உலகத்திலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா நம்ம வளர்ச்சிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் படி. உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான வேலை சுய பரிசோதனை தான் சொல்றாங்க. ஏன்னா நாம சுலபமா மத்தவங்க மேல இருக்கிற குறைய பாத்துருவோம், ஆனா நம்மள மட்டும் பர்ஃபெக்ட்னு நினைச்சுக்குவோம். பாருங்க, மனுஷனோட முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடையே இந்த ஒரு பார்வை தான். நாம மத்தவங்கள குறை சொல்றதுலயே நம்ம நேரத்தை வீணடிக்கிறோம், ஆனா நமக்குள்ள பார்க்க மறந்துடுறோம். இந்த ஒரு விஷயத்த மாத்திக்காத வரைக்கும் உண்மையான வளர்ச்சிங்கிறது சாத்தியமே இல்ல. சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாம். அகங்காரத்தோட விஷங்கள், அதாவது நம்மளோட சுயநலம் நம்ம ஆன்மாவை எப்படியெல்லாம் கெடுக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளோட முதல் எதிரி குழுவே இந்த அகங்காரத்திலிருந்து வர்றது தான். நான் அப்படிங்கிற எண்ணம் பெருசாகும்போது தான் இந்த எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. இப்போ பாருங்க, அகங்காரமும் பேராசையும் இது ரெண்டும் ஒன்ன பிரிக்கவே முடியாது, கூட்டாளிங்க மாதிரி. அகங்காரம் எங்க இருக்கோ அங்க பேராசையும் கண்டிப்பா பின்னாடியே வரும். அகங்காரம் என்ன பண்ணும்? நம்மள மத்தவங்கள விட பெரிய ஆளா காட்ட முயற்சி பண்ணும். பேராசை என்ன பண்ணும்? அதுக்கு தேவையான எல்லாத்தையும் அடைய துடிக்கும். ஒண்ணுக்கொன்னு சப்போர்ட் பண்ணி நம்மள கீழ்மூச்சி இழுத்துட்டு போகும். அடுத்தது பெருமை. அதாவது நான் ரொம்ப ஸ்பெஷல், நான் அசாதாரணமானவன் அப்படின்னு நம்மள நாமளே நினைச்சுக்கிறது. இந்த எண்ணம் வந்துட்டா போதும், நம்மளோட சிந்திக்கிற திறனே மழுங்கிடும். நம்மள சுத்தி இருக்கிற நண்பர்கள் கூட எதிரியா தெரிய ஆரம்பிப்பாங்க. நாம புதுசா எதையுமே கத்துக்க முடியாது. கடைசியில இது நம்மள வீழ்ச்சிக்கு தான் கொண்டு போய்விடும். அடுத்து சுயநலம். இந்த உலகம் எனக்கு மட்டும்தான் இருக்கு, எல்லாம் எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது. இது இயற்கையோட அடிப்படை விதிக்கே எதிரானது. பாருங்க, இயற்கையில எல்லாமே கொடுத்து வாங்கிறது தான். ஆனா சுயநலம் நம்மள அதிலிருந்து பிரிச்சு தனிமைப்படுத்திடும். ஏன்னா ஒரு எதிரி கூட எப்பவாச்சும் நமக்கு உதவலாம், ஆனா ஒரு சுயநலவாதி யாருக்குமே உதவ மாட்டான். அதனால அவனுக்கும் யாரும் உதவ மாட்டாங்க. சரி, இதுவரைக்கும் நம்ம எண்ணங்களை கெடுக்கிற விஷயங்களை பார்த்தோம். இப்போ நம்ம செயல்களையே சிதைக்கிற குறைகளை பத்தி பார்க்கலாம். அதாவது நம்ம செயல்களுக்கு விஷம் ஊட்டி நம்மளோட முழு திறனையும் உறிஞ்சிற சில தீய குணங்கள். முதல்ல பொய். ஒரு சின்ன லாபத்துக்காகவோ இல்ல தண்டனையிலிருந்து தப்பிக்கவோ உண்மையை மறைக்கிறது. அடுத்து கட்டுப்பாடே இல்லாத லட்சியம், ஏதோ ஒரு தப்பான இலக்கை நோக்கி ஓடுறது. அப்புறம் காமம் மற்றும் சிற்றின்ப ஆசை, இது நம்ம மனசு, உடல், ஆன்மான்னு எல்லாத்தோட வலிமையும் உறிஞ்சிடும். கடைசியா கொடுமை. இதுதான் இருக்கிறதுலே பெரிய பாவம்னு சொல்றாங்க. ஏன்னா எந்த ஒரு உயிருக்கு நம்ம தீங்கு செஞ்சாலும் எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கிற ஒரே ஆன்மாவுக்கு தீங்கு சேர மாதிரி தான். இதெல்லாம் சும்மா கெட்ட பழக்கங்கள் இல்ல, நம்ம வெற்றிக்கும் சந்தோஷத்துக்கும் நாமளே வெட்டிக்கிற குழி. அடுத்தது நம்ம மன அமைதியை மொத்தமா அழிச்சிடக்கூடிய உணர்ச்சிகள். நம்ம மனசுக்குள்ள ஒரு கொந்தளிப்பை உருவாக்கி நம்ம நிம்மதியையே பறிக்கிற உணர்ச்சிகள். இது ஒரு நெருப்பு மாதிரி, நம்மளோட அறிவையும் நல்ல குணங்களையும் அப்படியே எரிச்சு சாம்பலாக்கிடும். அதுல முதல்ல வர்றது பொறாமை. இது ஒரு அழிவுகரமான உணர்வு. நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை சரி பண்ணிக்கிறத விட்டுட்டு மத்தவங்களோட வெற்றியை பார்த்து வயிறு எறிகிறது. உண்மையில பொறாமைங்கிறது நம்மளோட திறமையின்மை, நம்மளோட தோல்வியோட ஒரு அறிகுறி தான். அதனாலதான் நம்மள சரி பண்ணிக்காம மத்தவங்கள குறை சொல்லிட்டே இருக்கோம். அடுத்து கோபம். இது ஒரு திடீர் வெள்ளம் மாதிரி. நம்ம கிட்ட இருக்கிற அறிவு, நல்லது, புண்ணியம்னு எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல அடிச்சுட்டு போயிடும். அதனாலதான் கோபத்தை எல்லாம் தீய குணங்களோட சக்கரவர்த்தின்னு சொல்றாங்க. ஏன்னா கோபம் வந்தா நம்மளால சரியா யோசிக்கவே முடியாது. அந்த ஒரு நொடியில நாம செய்யற காரியம் நம்ம பல வருஷ உழைப்ப பாழாக்கிடலாம். இந்த எதிர்மறை உணர்ச்சிகள் ஒரு சைக்கிள் மாதிரிங்க. ஒன்னு மாத்தி ஒன்னு வந்துட்டே இருக்கும். மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்து வர்ற அதிருப்தி, அந்த அதிருப்தியால வர்ற பொறாமை, யாராவது நமக்கு தீங்கு செஞ்சா அவங்கள பழிவாங்கணும்னு தோன்ற எண்ணம்,
செஞ்ச தப்ப நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறது, அப்புறம் எப்பவும் ஒரு கவலை, சந்தேகம், பயம் இப்படி ஒண்ணுக்கொன்னு சப்போர்ட் பண்ணி நம்மள ஒரு நெகட்டிவ் வட்டத்துக்குள்ளேயே சுத்தி சுத்தி வர வைக்கும். இதிலிருந்து வெளியே வர்றது தான் நிம்மதிக்கான ஒரே வழி. சரி, அடுத்ததா நம்ம முன்னேற்றத்தையே தடுக்கிற சில பழக்கங்களை பத்தி பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு சின்ன விஷயமாலாம் தெரியும், ஆனா போக போக நம்மள சங்கிலி மாதிரி கட்டி போட்டு நம்ம லட்சியத்தை அடைய விடாம தடுத்துரும். அதுல முக்கியமானது சோம்பல். சோம்பல எல்லா நோய்களோட ராஜான்னு சொல்றாங்க. இது ஒரு மெதுவான விஷம் மாதிரி. நம்மளோட திறமைய கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு கடவுள் நமக்கு கொடுத்த இந்த விலை மதிக்க முடியாத வாழ்க்கைய வீணடிச்சிரும். சோம்பலுங்கிறது சும்மா வேலை செய்யாம இருக்கிறது மட்டும் இல்ல, நம்ம மேலையும் நம்ம பொறுப்புகள் மேலையும் நமக்கே மரியாதை இல்லாததுக்கான அடையாளம். அடுத்தது அவசரம். சீக்கிரமா ரிசல்ட் வரணும்னு பொறுமை இல்லாம இருக்கிறது. இதனால என்ன பண்ணுவோம்? தப்பான வழிகளை, குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுப்போம். அப்படி செய்யற வேலை சரியா இருக்காது, கடைசியில தோல்வியில தான் முடியும். இதனால நம்ம நேரமும் வீணாகும், பணமும் வீணாகும், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அதனால தான் பதறிய காரியம் சிதறும்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அது 100க்கு 100 உண்மை. இன்னும் 2 முக்கியமான தடை செய்யும் பழக்கங்கள் இருக்கு. ஒன்னு தீய பழக்கங்கள், சூதாட்டம், போதைன்னு நம்ம பணம், ஆரோக்கியம், அறிவு எல்லாத்தையும் அழிக்கிற பழக்கங்கள். இன்னொன்னு அடுத்தவங்க கிட்ட குறை மட்டுமே கண்டுபிடிக்கிறது. நாம எப்பவும் மத்தவங்கள குறை சொல்லிட்டே இருந்தா நமக்கே தெரியாம அந்த கெட்ட குணம் நமக்குள்ளேயும் வந்துடும். நம்ம நண்பர்கள் கூட நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. பாருங்க, ஒன்னு நம்மள உள்ள இருந்து அழிக்குது, இன்னொன்னு வெளியில நம்ம உறவுகள் அழிக்குது. இதுவரைக்கும் நம்ம எதிரிங்க யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நல்லா பார்த்துட்டோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த உள்நாட்டு போர்ல ஜெயிக்கிறதுக்கான வழி என்ன, அந்த பாதையை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ரால்ஃப் வால்டோ எமர்சனோட இந்த வரிகளை கேளுங்க. என்னை நரகத்துக்கு அனுப்புங்க, நான் அங்கே எனக்காக ஒரு சொர்க்கத்தை உருவாக்குவேன். அப்பப்பா, என்ன ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை பாருங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, நம்மளோட உண்மையான வலிமை வெளியில இருந்து வர்றதில்ல. நம்ம மனசு வலிமையா இருந்தா நம்ம எங்க இருந்தாலும், சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை நமக்கான சொர்க்கமா மாத்திக்க முடியும். அப்போ இந்த போர்ல ஜெயிக்க என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம பார்வைய மாத்தணும். மத்தவங்க கிட்ட இருக்கிற நல்லத பாருங்க, உங்ககிட்ட இருக்கிற குறைகளை பாருங்க. நேர்மையா இருங்க, பொறுமையா இருங்க, விடாமுயற்சியோட இருங்க. மத்தவங்கள மன்னிச்சிடுங்க, ஆனா நீங்க தப்பு செஞ்சா உங்களை நீங்களே பொறுப்பாக்கிக்கோங்க. ரொம்ப முக்கியமா, உங்க வாழ்க்கைய உருவாக்குறது நீங்க மட்டும்தான் புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சு போன தவறுகளை நினைச்சு வருத்தப்படாதீங்க. நிகழ்காலத்துல கவனம் செலுத்துங்க. இந்த மாற்றம் தான் வெற்றிக்கான ஒரே பாதை. உண்மையான பழம்னா என்ன தெரியுமா? நம்ம கிட்ட பலவீனமே இல்லாம இருக்கிறதில்ல, அந்த பலவீனத்தை தைரியமா எதிர்கொள்றது தான் உண்மையான பழம். போர் நமக்குள்ள தான் இருக்கு, ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெற்றியும் நமக்குள்ள தான் இருக்கு. அந்த வெற்றியை அடையறதுக்கான தைரியத்தை வளர்த்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு.